நல்ல பிரமாதமா இருக்கு. ம். அதாவது அந்த பாட்டு பார்க்கும்போது நம்ம அந்த தெய்வீக சம்மந்தப்பட்ட பேஸ் நிறைய எடுத்திருந்தாங்க. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா நல்லா சொல்லியிருப்பாங்க. அந்த ராஜா காலத்துக்குள்ள அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்த்தா போனது. எதிர்பார்த்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருந்தது. பிஜிஎம் மேக்கிங் எல்லாமே சூப்பர். விஷுவல்லாம் எல்லாமே நல்லா இருந்தது. இதுல வந்து அந்த இதுதான், அதாவது அந்த பழசு, அந்த ராஜா காலத்து அந்த இது ஃபிளாஷ் டியூரேஷன் இல்ல அப்படிலாம் இல்ல, ஓகே தான். நல்லா ஃபாஸ்டாவே மூவ் ஆச்சு. ஃபிளாஷ்பேக்கு அதை பத்தி தான் மெயினா கொண்டு போறாங்க. அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்த பார்ட் 3 வெயிட்டிங்கு. இன்னும் நிறைய இருக்கு. மியூசிக் பிரமாதமா இருக்கு. அதுல எந்த இதுவும் இல்லை, நல்லா பண்றாங்க. அதாவது இந்த தெய்வீக அம்சம் கொண்ட படங்கள் எடுக்கிறது இந்த காலத்துல ரொம்ப குறைஞ்சிருச்சு. தெய்வீக பக்தி எல்லாம் ஆன்மீகம் இதை பத்தி எல்லாம் சொல்றது. பட் ஆனா இதுல வந்து இந்த காந்தாரா, இந்த ரிஷப் செட்டி அவர்கள் நல்லா அதை பத்தி எலாபரேட்டா நிறைய சொல்றாரு, நிறைய பண்றாரு. யாரையும் அதளவுக்கு டச் பண்ணாத டாபிக்கா டச் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல பார்த்தோம் 80s 90sல. அதுக்கு அடுத்தது இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் நிறைய பேர் எடுக்கணும். அதை வச்சு நிறைய வந்து இந்த ஆன்மீகம் வந்து பரவணும்ட்டு நாங்கள் ஆசைப்படுறோம். சீன்ஸ்லனா அந்த இன்டர்வல் சீன் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கதையை சொல்லியிருப்பாங்க, இதுல வந்து இன்னும் டீட்டெயிலாவே நிறைய சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, அதெல்லாம் நல்லா இருந்தது. விஷுவலா பாக்குறதுக்கு தியேட்டர்ல நல்லா இருந்தது. தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. நம்மளால அந்த படத்தை ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆடியன்ஸா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட இது ரொம்ப நல்லா இருந்தது.